பன்னீர்ல எல்லா வெரைட்டியும் செஞ்சுட்டேன். இன்னும் வேற என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்க. சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் பன்னீர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிட்டு பன்னீர் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே ஒரு 3 தக்காளி, புளிப்பு இல்லாத தக்காளியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அது ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே பன்னீர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி வந்து 2 சைடும் திருப்பி போட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இது அப்படியே ஆறுனது ஒரு ஜாரில் மாற்றிட்டு இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கூடவே ரோஸ்ட் பண்ணாத பன்னீர் ஒரு 5-6 பீஸ் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு குட்டி பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி, ஜீரக பொடி, கரம் மசாலா, அப்புறம் கசூரி மெத்தி சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இதில் ஜீரகம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மசாலா இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இதில் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பன்னீர்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு மேலே அப்படியே சீஸ் நல்லா துருவி போட்டுட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா நம்ப மாட்டீங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும்.